சாலைய கடந்து வாடி சாலையும் கடந்து வாடி சேலைய அவுத்து போட்டு வாடி தண்டார் பட்டியா தாண்டி வாடி தாண்டி வாடி உடனல்ல கடந்து வாடி உடனே கடந்து வாடி நம்ம ஓடி போவோம் தஞ்சாவூர் நம்ம ஓடி போவோம் தஞ்சாவூர் ஒட்டு மதுரை நல்லா இருக்கு உனக்கு தானா ஜம்முன்னு இருக்கு ஒட்டு மதுரை ஒட்டு மதுரை நல்லா இருக்கு உனக்கு தானே ஜம்மு இருக்கு இச்சிதா இச்சிதா ஏ என்னைக்கு தானே கண்ணத்துல இச்சிதா மிஸ்டர் ராதாகிருஷ்ணன் உன்னை உச்சரிக்கிறேன் டான்ஸ் போட சொன்னா வாங்கோலி மண்டையை போட்டு வச்சிருக்காங்க ஏன் மண்டே ஏன் பாக்குற ஓ மண்டே பாரு இது மாதிரியே இருக்கு ஓம்பிட்டு மூக்க பாரு எங்க அப்பத்தா விட்டு இது மாதிரி ஓ மண்டே பாரு எங்க அப்பதாட்ட அது மாதிரியே இருக்கு ஒழுக்கமா பேச போறோம் உங்க வீட்டு குக்கர்ல நீங்க முத ஒழுக்கமா பேசுங்க மிஸ்டர் ராதாகிருஷ்ணன் இழுத்து வச்சு நறுக்கி போடுவேன் பாத்துக்க அடி ஓத்தா விரல் நீட்டுறால எங்க கொஞ்சம் அம்மா என்ன ரொம்ப பேசுற போட்டு குச்சி போடுவேன் பாத்துக்க தெரியுமா என்ன பத்தி உனக்கு தெரியுமா தெரியாதா நீங்க போட்டு விடுவீங்களா என்னது ராதா பப்பு ஸ்தலுடா கக்கூஸ் கழுவுடாவா பெட்டிக்காரன் அரை வாங்கிட்டு மேற்க விழுந்து ஓட போறேன் அப்ப ஏன் கிழக்க மூலமா நான் இப்ப தாண்டா சரி பண்ணிக்கிட்டு இருக்கேன் அவ எழுத்து பேசிக்கிட்டு இருக்கா அண்ணே வந்துட்டா ஏய் என் கூட பிறந்தங்க அண்ணே அன்பு அத்தானா அன்பு அத்தான் வீரையா வீரையா ஐயோ எனக்கு 100 ரூபாய் வெளிப்படுத்தி உரப்படுத்தி அன்பு அத்தான் வீரையா அவர்களுக்கு நன்றி நன்றி கண்ட வணக்கம் அண்ணே கவட்டைக்குள்ள எறும்பு கடிக்குதுண்ணே என்னப்பா கவட்டைக்குள்ள எறும்பு கடிக்குதுண்ணே சட்டியே ஓடல எப்படி கடிக்கும் அண்ணே எறும்பா இருக்காதுனே பாருங்க வேற ஏதாவது அன்பு அத்தையா முருகையா 6 ரூபா 101 கொடுக்குறாருன்னு சொல்லையா வாங்கி வச்சியே நீங்க ஒண்ணுக்கு போயிட்டு வாங்க உனக்கு பரிசம் போடுறதுக்கு அது தான் தச்சனை வச்சிருக்காருடி வெள்ளாட்டு மண்டை என்னையா சொன்ன என்னை பார்த்தா நான் வெள்ளாட்டு மண்டை மாதிரியா இருக்குது எதை பத்தி வேணா பேசிய மண்டைய பத்தி பேசுன உன் மண்டையில முடி நீ நல்லவன் போல இந்த காளியாத்த கோயில் மேல சத்தியம் பண்ணு சொந்த மசருண்டு எங்க நீ சத்தியம் பண்ணு எனக்கு சொந்த மசனே உள்ள இருக்கு எனக்கு சொந்த மசர் தான் உள்ள இருக்கு காளி கோமத்திர வாட வருது பரதேசி ஓமூத்திரமா அது என்ன ஓமத்திரம் பெட்டிக்காரன் பேசாம இரு நான் பப்புனா நீ பப்புனாடா கேளுங்க உங்களுக்கு அதெல்லாம் தெரியாது அது என் கூட இப்பதான்டா சரி பண்ணிக்கிட்டு இருக்கேன் இருடா இருடா அது எங்க அண்ணையா எங்க அண்ணே வாங்க மச்சான் மச்சான் வணக்கம் மச்சான் என்ன வண்டியில வரல அண்ணன் தம்பி பேசிட்டு மச்சான் ஒரு நாளைக்கு ஜெகனட்ல உங்க தங்கச்சி லைன் பண்ணி விடுங்க கண்டிப்பா தூக்கிட்டு போங்க மச்சான் காளி எல்லா வேலைக்கும் மாமாவா இருக்கேன் போலயே மச்சான் எப்ப மச்சான் வண்டி போட்டு கட்டி பிடிப்பியே இல்ல வண்டி மச்சான் போட்டு கட்டி பிடிக்கணுமா மச்சான் நான் மாடு கலைக்குது நான் எத்தனையோ உங்களைய பார்த்திருக்கேன் 60 வயசு 70 வயசு உனக்கு 70 வயசு வரைக்கும் பாத்திருக்கீங்களா ஆனா ஒன்னேலாம் என்ன செய்வேனே தெரியல நீ ஒண்ணுமே செய்ய வேணா பேசாம ஐயோ எந்த சாரே எந்த சாரே ஏதாவது செஞ்சா புருஷன் யூடியூப்ல யூடியூப்ல தங்கச்சிக்கு கிறுக்கி அணைச்சு ஒரு முத்தா கொடுக்க சாரே டேய் நீ அண்ணனான மாமாவா என்ன இப்படி கோர்த்து விடுற நீ மச்சான் ஜெயப்பிரியா உதட்ட கடிக்கணும்னு தான் நினைக்கிறேன் அத நான் பார்க்கணும் தான் நானும் நினைக்கிறேன் சரி பிஞ்சுவாங்க புரிஞ்சு யூடியூப்ல பார்த்துட்டு அவன் ஆளை கொண்டு வரேன் ஒவ்வொருத்தையும் நீக்குறக்கார மாதிரி இருக்கேன் மீசியை வச்சுக்கிட்டு என்ன தங்கச்சியை கட்டி பிடிச்சிக்கலான்றேன் நான் ஒல்லி வந்து தடவுதேன் நாங்க ஒரு வண்டி ஆள் வந்திருக்கோம் எனக்கு பாதுகாப்புக்கு எனக்கு 4 பாடி கார்டு வந்திருக்காரு என்ன ஒரு வண்டி ஆள் வந்தாலும் தமிழ்ல நினைச்சா ஒரு ஜாதி ஒருத்தருக்கு மண்டையில அது இருக்கும் ஒருத்தருக்கு மண்டையில ஒண்ணுமே இருக்காது ஒருத்தருக்கு பின்னாடி இது இருக்கும் ஜெயா ஒருத்தருக்கு முன்னாடி ஒண்ணு இருக்காது இந்த நாடகத்துக்கு நீ வயிற்று பொழப்போ தொழிலுக்காக வந்திருக்க உன்னைய போய் நான் நோத்தாங்கம்மான்னு பேசுற தரங்கட்டு போல பாராட்டுறீங்களா இல்ல திட்டுறீங்களா வா எங்க மச்சான் டைரக்டா மேட்டர் தான் அண்ணே அவர் கூப்பிடாரு போ ஏன் ஒரு ரூபாய் முடிஞ்சு ஓட்டுவாவே வா இல்ல நான் வந்து எங்க அண்ணனை கேட்காம அங்க பக்கத்துல தாராளமா போடா தாராளமா போ மச்சான் நீ கூப்பிடுறா உன்னை கேக்குறதுக்கு முன்னாடியே போன்னு சொல்றேன் என்னனே நீ இப்படி இருக்க இப்படி அண்ணனுக்கு நான் எங்கனையாவது கோயில் கட்டணும் அண்ணன் வளர்த்த வளப்பு சரியில்லை நீ வீட்டுக்கு வா உனக்கு ஆனா இம்மிடியேட்டா மச்சான், மீன் குழம்பு ரசம் வைக்கிறேன். மச்சான் உங்களுக்காக கம்மா களிமண்ணிலே கட்டுறேன் மச்சான் கோயில் நல்லா சந்தோஷமா இருக்க இங்கிலீஷ் படம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுங்க அப்படியே எனக்கு ஒரு கக்கூஸ் ஒண்ணு கட்டுங்க ஜெயா நீங்க வாடா தாங்க அண்ணே கைய பிடிச்சு உருவுறாரு போடா போடா இப்பதான் நல்லா இருக்கு ரொம்ப நடி ஜெயா ஜெயா டவுசர் வரல ஜெயா அவன் என்ன கண்டுபிடிச்சிட்டு இருக்கா நீ எதை கண்டுபிடிச்சிட்டு இருக்கா ஒரே தடவுல உன் ஜாதகத்தை பூரா கண்டுபிடி எங்கன வேக்கூர் இருக்குன்னு அது கண்டுபிடிச்சு நான் இல்லங்க உள்ள ஒருத்தர் படுத்து கிடக்குறாருல அவரு ஆனா ஒரு ஆம்பளை கூப்பிடனே வர்றேடி ஆண்டி அண்ணா என்னே தானா பேசுறாரு ஏன் அண்ணே இந்த பொழப்புக்கு நாடு கூட தொங்கலாம் பேசுறேன் ஒரு ஆம்பளைய பார்த்து மேடையில அதட்டி பேசுறிய என் அத்தை மக ஜெயப்பிரியான்னு நான் பழைய சேட்டையெல்லாம் அடக்கி வாசிக்கிறேன் ஏன் இல்லைன்னா என்ன பண்ணுவ தலகால தூக்கி விட்டு உனக்கு என்ன மண்டையில முளைச்சிருக்கா தலகால தூக்கி போட்டு உன் தொப்புள்ள மண்ணள்ளி போட்டு நீ போயிருவேன் போற வரைக்கும் கை அப்படியே கபச்சிருக்குமா நான் வாயில மண்ணள்ளி போட்டு தெரிஞ்சுக்க அப்புறம் நீக்குறக்காரன் ஒரு லோடு ஏவி விட்டுருவேன் ஏன் புதுக்கோட்டையில ஆள் இல்லையா இல்ல தமிழ்நாட்டுல ஆள் இல்லையா நீங்க தண்ணியை போட்டு கணேசி போல போட்டு படுத்துருவாங்க அவங்க கொட்டக கம்போட வர்றாங்க எதுக்கு எப்ப பார்த்தா நீக்குற காரனே பேசுறீங்க ஆமா ஏன் அவங்க தாம்மா எங்களுக்கெல்லாம் வாத்தியாரு எதுக்குயா
மொட்டை காலுக்கு முழந்தலைக்கு முடிச்சு போட்ட மாதிரி பேசாம ஏதாவது நீட்டா பேசு. எனக்கு புரிய மாட்டேங்குது. எதுக்கு அவங்கள உங்களுக்கு வாத்தியார்னு சொல்றீங்க? அவங்க நடிச்ச குடும்ப படம் பார்த்திருக்கியா? நான் ஒரு படமும் பார்த்தது இல்ல. 800 பேர் ஒரே வீட்டுல கூடி இருக்காங்கப்பா. எப்படி சோறுலாம் யார் போடுவா? சோறு யார் போடுவா? சோறு தண்ணி பூராமே கப்ளிங்ல இருந்து எடுத்துக்கறாங்க. கப்ளிங்னா என்ன? ஓசு பெண்ட் இல்லாம எப்படி வச்சிருக்காங்க? என்னமோ சொல்றீங்க, ஊரே சிரிக்குது, எனக்கு ஒரு கரவும் புரிய மாட்டேங்குது. இதுக்கு 2 படம் ஏத்தி விடுறா. ஏய் என்ன படம் ஐயா? அவங்க ஒரு சாமி கும்பிடுவாங்க உலமா. ஒரு சாமியா? நம்ம வயலுக நீ பங்காளியா நான் பரிச்சான்னு அடிச்சுக்கிடுவோம் நாங்கள்லாம். ஒரு தெரியாம கூட ஒரு லைன்ல போனா கூட போட்டு விட்டுருவோம். அவங்க அப்படி கிடையாதுப்பா. பூரா ஒரே வீட்டில் ஹாலில் உட்காந்துக்கிட்டு எல்லாருமே ஒரே மாதிரி பரிசம் போடுறாங்க, ஒரே மாதிரி கொட்டா கம்ப கொண்டுறாங்க. இல்ல எனக்கு இன்னும் புரியல, என்ன டீட்டெயிலா சொல்லுங்க. நம்ம ஊர் தரச்சக்கரங்கன்னா அவங்க புசுவானமே சுத்துறாங்க. என்ன கொட்டாய் கும்பங்களுக்கு ரொம்ப பெருசா இருக்கு. ஏன் போய் வேணா டேப்பை வச்சு அளந்து வச்சு வா. தரத்தினி முடிச்ச பரிதேஷ் போய் மேனே. ஜெயா தெரியாதா? ஏதா இருந்தாலும் எனக்கு புரியுற மாதிரி பேசு. உலகத்துல குடும்பத்துல என்ன நடந்தாலும் தண்ணி அடிக்கும் போது மட்டும்தான் ஆம்பளை பேசுவேன். மற்ற நேரம் எதுவுமே பேசாம மனசுக்குள்ள எல்லா வேதனையும் இறுக்கிக்கிட்டு வாழக்கூடிய ஒரே ஜீவன் ஆண்களை தவிர யாருமே கிடையாது. தண்ணியை போட்டு நொய் நொய்னு பேசி அறுக்குறாங்க, பார்த்தா பாராட்டுறாங்க. எவ்வளவு தண்ணியா போட்டாலும் உங்களுக்கு நாங்க அது பண்றது என்னத்தை நீங்க பண்றீங்க? அப்படியே பண்ணிட்டாலும் நல்லா இருக்கிறனாலே கண்ணு தெரியாத. ஏன் ஒவ்வொரு ஆம்பளையும் தினமும் ஜர கடிச்சிட்டு வீட்டுக்கு வராது தெரியுமா? எதுக்கு? அப்பதான் லென்த் கிடைக்கும். என்னது என்னது? வாழ்க்கையில லென்த்தா நடந்து போக முடியும். உள்ளதும் போயிருமியா? உள்ளதும் போச்சுனா நொல்ல கண்ணாங்கிற மாதிரி என்னங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க? ஒட்டு மசூர் வச்சிருக்க உம்பளைக்கு எவ்வளவு ரப்பு இருந்தா ஓரமா கணேஷ் பையில கொட்டிக்கிட்டு வாயில திணிக்கிற ஆம்பளைக்கு எவ்வளவு ரப்புரும் கை தட்டலாம் முடிஞ்சு சொல்லி. ஒரு பொழப்பு. அந்த வாயில போய் முத்தம் கொடுத்து பார்த்தா தானே தெரியும் லட்சணம். ஏன் பொழப்பு அப்படின்னா முதல்ல நானே சென்சார்ல கட் பண்ணிக்கிறேன். நீ சொல்ற வார்த்தை ஒழுங்கா யூடியூப்ல கனிவை எடிட் பண்ணும்போது கட் பண்றத விட நானே கட் பண்ணிக்கிறேன்டா. எதுல? ஏன் ஆம்பளை அனே வந்து ஐயோ எனக்கு புரியல ராசா. எனக்கே 20 வருஷமா புரியல. அப்புறம் எப்படி எனக்கு பார்க்க வந்த ஆடியன்ஸுக்கு இன்னும் என்ன வேதினான்னு புரியல. புரியாது. அப்படி புரிஞ்சிருந்தா போட்டு கூட்ட வராது. இத்தனை ஊருக்கு என்னை நாடத்தை கூட்டிருக்க மாட்டாங்க. 2 வருஷமா கூட குப்பை கொட்டிக்கிட்டு இருக்கேன், எனக்கே புரியல. அப்புறம் எப்படி அவங்களுக்கு புரியும்? அதே மாதிரி ஹஸ்பண்ட் அப்படின்னு ஏன் சொல்றேன்? ஹஸ்பண்ட்னா என்ன? உன்னை சஸ்பெண்டா ஹஸ்பண்ட் அவ்வளோ. நாங்க நினைச்சோமா சஸ்பெண்ட் பண்ணிடுவோம் பாத்து. அவ்வளவுதான். அந்த மாதிரி சிரிக்கிறாப்ல வர ஒரு கோமியத்தை குடி. எதுக்கு நான் குடிக்கிறேன், நீ வாங்கி குடி. ஆளுகளை பாரு. அதே மாதிரி கிளவி கட்ட கோமயத்தை கூட நான் குடிச்சிருவேன், ஆம்பளை கோமயத்தை குடிக்க மாட்டேன். ஏன் குடிக்க மாட்டேன்? உங்க ஆம்பளை என்ன தானே, ஏன் வாங்கி குடிக்க வேண்டியதானே? காசுக்கு தகுந்த மாதிரி பிராண்ட மாத்தி அடிக்கிறாங்க. என்ன பிராண்ட்? அந்த கோமயத்தை குடிச்சோம்னா தலை வெட்டிற எனக்கு வெட்டு. என்னையா போய் மோந்து வாத்த மாதிரியே பேசுற? சாலையில 2 மரம், சாலையில 2 மரம், 3 மரம், 3 மரம், 3 மரம், 3 மரம். என்ன மரம்? 3 மரம், 3 மரம், 3 மரம். சாலையில 2 மரம், இல்ல 3 மரம். ரோட்ட வட்டி சர்க்காரு வச்ச மரம், சர்க்காரு வச்ச மரம், வீட்டுக்கு கரண்ட் தர மரம். எந்த சாரே? அதுதான் நம்ம போஸ்ட் மரம், நம்ம போஸ்ட் மரம். ஏ தில்லா டாங்கு டாங்கு இவளை திருப்பி போட்டு வாங்கு, டாங்கு டாங்கு சும்மா திருப்பி போட்டு வாங்கு. நான் பார்த்ததிலே அவள் ஒருத்திகை தான் ரொம்ப அழகனே, ரொம்ப அழகனே. ஐயா எம்ஜிஆரா? நான் பார்த்ததிலே ஐயா எம்ஜிஆர் ஐயாவா? ஐயா ஆனா ரொம்ப இளைச்ச போயிருக்காரு, சாப்பிட மாட்டாரோ? எம்ஜிஆரா? என்ன வேஷம்? ஆவேசம் என்னையா நீ வேற? அவர் எம்ஜிஆர் மாதிரி சும்மா தக்க 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 தக்கன்னு மின்றார். நான் பார்த்ததிலே நான் பார்த்ததிலே இவள் ஒருத்திதான். அவர் என்ன சொல்றாரு? ஐயா நீங்க என்ன சொல்றது? எந்திரிச்சு போங்க, வெதர் அங்கிட்டு ஓடிறாங்க. என்ன சொன்னார் அவரு? என்ன அழகா குடைய விட வேண்டுமா? என் பாட்டை கேட்கும் போது எனக்கு பிக்ஸே வருதுடா. நீ பாடும் போது எனக்கு செந்தட்டி அரைச்சதுல. எம்புட்டு அழகா பாடுறாரு பத்தியலா? ஏ போடி மயிர் மகளே, மயிர் மகளே. ஏங்க சூப்பர் சிங்கர்ல எடுத்துருக்காருங்க. உன்னை போட்டு சூப்பர் சிங்கர் அவன். நான் சூப்பர் சிங்கர், நீ சூப்பர் சிங்கர். உன்னை வாயில
அவன் என்ன தெரியுமா சொல்றேன் மூடு. நீ துற அவன் உன்னைய தாண்டி சொல்றேன் உன்னை அவன் சொல்றேன் அவன் என்ன சொன்னான்? ஒரு நாள் ஒரு பொழுதாவது ஜெயபுரியாவை அவன் சொல்றேன் அப்படி சொல்றேன் டேய் இந்தடா இங்க வாடா இங்க வாடா முதல்ல. என்னடா சொன்ன நீ? என்னடா சொன்ன? எங்க டொப்புரி பையல என்னடா சொன்ன? தங்கச்சி அவன் நெஞ்சில கட்டப்பாடுற குத்துத்தா அண்ணே நெஞ்சில மட்டும் குத்தாத, நெஞ்சில குத்து. அவர் என்னமோ சொல்ல வராரு, இவர் வாயை அமைக்க போறாரு. என்ன சொல்றாரு அவரு? அவன் சொல்றத அவன் இத அவன் சொல்றேன் அவன் தான் என்ன சொல்றான்? நீ திருந்த மாட்ட மயிர்மால திருந்த மாட்டேன் அவன் என்ன சொல்றான்னு சொன்னா எனக்கு சந்தோஷமா. அட சொல்லி விட பாருங்க. அவன் சொல்றேன் நெஞ்சில அவன் சொல்றேன் அவன் சொல்றேன் அதுதான் என்னையா சொல்றான்? அவன் சொல்றேன் ஏய் இந்தடா இங்க வாடா. என்னடா சொன்ன? என்ன சொன்ன? என்ன சொன்ன? நான் என்ன சொன்னேன்? அவட்ட போய் நீ அதுன்னு சொன்னியாம்ல, என்ன சொன்ன? நெஞ்சு வலிக்கு குஞ்சம் புடிச்சு நசுக்குனா நல்லா இருக்கும்னு சொன்னேன். கோழி குஞ்ச நசுக்கி குடிச்சா நெஞ்சு வலி சளி போகும். தலைவா இத்தனை நாள் எங்க இருந்த தலைவா? ஏண்டா நீ இத்தனை நாள் எங்க இருந்திருக்காக்க, அவன் இத்தனை நாள் 4 பேரை புடிச்சுக்கிட்டு. 4 பேர். அண்ணன் நம்ம சொல்ல வருதுனே. பெரிய காளி பையன் அவன்கிட்ட வாயை விடாதியப்பா. ஏங்க நீங்க என்ன இப்படி நீ பேசுறீங்க? எங்க இருந்த தலை ஏங்க, வாங்குற? அவர் ஷூட்டிங்க்கு வந்திருக்காரு, நீங்க என்ன பேசுறீங்க? ஏய் 350 ரூபா அத்தை கூலி சம்பளத்துக்கு வந்திருக்கேன் அவன். ஸ்டைல் தான் இது, சூப்பர் ஸ்டைல் தான் இந்த ஸ்டைலுக்கு ஏத்த மாதிரி நாங்க பிகிருதா. சத்தம்லாம் பாடுவோம்டா. இல்ல பாடுங்க, நீங்க பாடுங்க. உங்கள் பாட்டுக்கு இணையாகுமா? பிகிருதா. இது சூப்பர் பிகிருதா. திரும்ப சொல்லுங்க. ஃபிகர். அத்தி இந்த மைக்கில ஊரா எச்சி அந்த சீ. ஓட்ட பழுக்கு அதுக்கு கொட்டங்கணக்கட்டா வருதாடா. எச்சு புளிச்சு புளிச்சு. நீங்க கவலைப்பட வேண்டாம், உங்களுக்காக பல்ல அடைச்சிருவோம். வச்சு அட. எதனால ஏன் அவனை எப்படி நாங்குறேன் அவன் பேசாதீங்க, இங்க பெரிய மனுஷனை போய் அப்படி பேசலாம். அவன் வண்டியில வரும்போது சொல்றேன் என்ன சொன்னா? நீ போனேன்னா உடம்புக்கு அதை பத்தியா ஊருகா மாதிரி எப்படி நக்குறேன் பாரு. சொன்னேன் ஜெயா என்ன சொன்னியா? நீ பக்கத்துல போகும்போது அந்த பிள்ளை தள்ளி விடும் என்னை இறக்கப்பட்டு விட்டுரும் அது பிள்ளைக்கு நான் எப்படியா ஜெனே ஆக்கிறேன். ஏண்டா என்னை சென்னை ஆக்கிடுவேன்னு சொன்னியா? பிரச்சனையே இல்லாம ஆக்கிடுவேன். பிரச்சனை இல்லாம நீ என்ன ஆக்குவ? பிரச்சனை என்ன ஆக்குவ? சோறு ஆக்குவேன். சோறு ஆக்குவேன். ஐயா நீங்க யாருன்னே தெரியல இந்த ஐயோ கெட்டப்பு என்ன எச்சி கெட்டப்பு தெரியாம பேச சொல்லுங்களே. என்ன கெட்டப்பு இது எது என்னடா கட்டப்பு? என்ன வேஷம் போட்டு வந்திருக்க? நான் ஒரு வேத மயத்த புருன்னு வேத போட்டேன். என்னங்க சோளக்கட்ட பொம்மைக்கு குச்சி எடுத்து பாரு. கரெக்டா சொன்னேன். சோலையில பானையில என்ன சோலையில மாலை. பொறுமசாமி பொறுமசாமி ஐயோ பொறுமசாமி ஐயோ போச்சே நாடுறது இல்ல. பொறுமசாமி பொறுமசாமி சண்டை விலைக்கு விடுறியா ஏய் கையை விட சொல்லுது. தோத்தாங்க இவா நொட்டாங்க. அதெல்லாம் அவன்கிட்ட வச்சுக்கிறோம் காலை ஒடிச்சே விடுவேன். ஏய் விடுற அப்புறம் மாவன் தள்ளி விடுற. ஏய் உள்ள சண்டையை பிரிச்சு இந்த வாரு ஆனா பிரிச்சு விடுறேன். இந்த லேடிக்கு இந்த பாடியை கரெக்ட் பண்ணிட்டியாமா? இந்த வாரு அவர் அழகா நான் 8 நாளைக்கு கையை தவளை கழுவ மாட்டேன். ஏ கையில என்ன இதா? அங்க ஒரு கையை எங்க வச்சிருக்கு பாரு. ஏடிஎம் எடுத்த ரூபாய் என்றேன் இந்த இந்த கைட்டு உன் கண்ணத்தை தொட்டிருக்கேன். இந்த கைட்ட அண்ணன் நம்ம சொல்ல வருது. ஏதோ வாய் துண்டு விடலாம். ஐயோ பொறுமசாமி பொறுமை பொறுமசாமி பொறுமை பொறுமை. அண்ணே 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 மூஞ்சிய அண்ணே அண்ணே நீ சொல்லே. அண்ணே இருத்தா இவன் மூஞ்சிய நல்லா பாருங்களேன் தீக்குச்சி மாதிரியே. தீக்குச்சில இந்த மண்டை இருக்குமே அது மாதிரியே. தீக்குச்சி உரச விடுறியா உன் பொட்டில? தலைவா ஜவா தலைவா 2 பேரும் காலையில உளுந்த வடைக்கு பிச்சுக்கிட்டு அடிச்சுட்டு திரிவாங்க. முகரையில பாருங்க முகரை. ஓடி போய் என்னமோ இந்தியா ஜெயிச்சது மாதிரி கைதட்ட போட வீச்சப்படுத்த வேலைகளா. ஏய் ஏபிசிடி கொப்பேன் தாடி வந்தா வாடி வராடி. சோலையில தோட்டமில்ல நாம் பிறந்த நாடு சொல்லும்படி ஏதமில்ல கரடு உஞ்ச காடு தந்தன தந்தன தந்தானா தான தந்தன தந்தானா தந்தன தந்தன தந்தானா தான தந்தன தந்தானா. நல்லா ஏத்து 200 சேர்த்தாரேன். ஏத்துறதுக்கு அங்க என்ன இருக்கு? என்னடா இருக்கு? இருந்ததை கலட்டி வச்சுட்டேன். எங்க வச்சுட்டு வந்தீங்க? ஏத்துறது முடிஞ்ச அரமணல் இதுல. ஐயோ எச்சி தெரிக்குது முண்டை ஒழுங்கா பேசு. களி மசனத்தை மறந்துட்டேன். உருகுதே உருகுதே. ஒழுகுதே, ஒழுகுதே.
ஏல இது நாடகமா விட்டு படமாடா எனக்கு படவடன்னு வருதுடா இதுதான் நம்ம கடை வீதி கலகலக்கம் காமக அவன் நடந்து வந்தா பஸ் ஸ்டாண்டு பளபளக்கம் இந்த பச்சை கிளி இவன் சிரித்து வந்தா கடை வீதி கலகலக்கம் காமக இவன் நடந்து வந்தா அப்போ பஸ் ஸ்டாண்டு பளபளக்கம் பச்சை கிளி ஐயே எனக்கு வைக்கமா வருது மாமா உனக்கு நொக்கமா இருக்குதா? மாமா எப்படி செஞ்சாரு பத்தியா ஆமா புடுங்க இல்லங்க அவர் ஒரு ஆண்மகன் அண்ணே என்னது அண்ணே 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 என்னடே என்னடே அண்ணேன்னு சொன்னா நான் பொழந்து சொல்லிடுவேன். ஓதாவா என்ன மரியாதை இல்லாம பேசுற என்ன அண்ணே? அண்ணே 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 ஏய் தமிழ்ல பிடிக்காத வார்த்தை அண்ணேன்ற வார்த்தை. சரி விடுங்க சித்தப்பா. சித்தப்பா நான் சித்தியை கூப்பிட்டு வரட்டும் காசு போட்டுக்குருவான். என்ன அண்ணே இந்த டொங்காஸ்னா என்னண்ணே? திருக்கு அண்ணே சிரிக்கிறத பத்தியா? அண்ணே அந்த டொங்காஸ்னா என்ன சொல்லுங்க? அங்க கோயில் இருக்கா? ஆமாண்ணே இருக்கு. கோயிலுக்கு முன்ன உண்டியல் இருக்கா? இருக்கு. நான் சாமி முன்ன வந்திருக்கேனா? ஆமா. ஒரு ரூபாய் டொங்குன்னு போட்டா டொங்காஸ். அம்புத்தானா? இதான் டொங்காஸா? என்ன அறிவு என்னத்த ஒண்டிலே காசு போட்டு டொங்கச்சா சொல்றீங்க என்னது என்னது என்ன சொன்னீங்க? என்னமோ சொன்னீங்களே இப்ப நீங்க என்னமோ சொன்னீங்களே என்ன சொன்னீங்க? ஒண்டிலே காசு போட்டு டொங்கச்சா சொல்றேன் புரியுற மாதிரி பேசு என்ன சொல்லிக்கிட்டு இருக்கா? அவன் சொன்னது காசு இல்லை கிடையாது உன்னோட மனு பெருசு அவசரம் என்னடா சொன்ன என்ன சொன்ன என்ன சொன்ன உன்னோட என்னமோ சொல்லிருக்க நீ செவத்தவே போய் சொல்ல மாட்டான் என்ன சொன்ன அவன் என்ன போய் சொல்ல மாட்டான் நீ என்னமோ சொல்லிருக்க என்ன பத்தி நீ என்னமோ சொல்லிருக்க ஏய் என்ன நீ புரியல அவன் என்ன சொன்னான் தெரியுமா அவன் என்ன சொன்னா செவத்தவே போய் சொல்ல மாட்டான் நீ கழுத்தவே நீ போய் சொல்லுவே நீ போய் சொல்லுவே அவன் என்ன சொன்னான் தெரியுமா தட் இஸ் மை டொங்காஸ் அவன் என்ன சொன்னான் தெரியுமா என்ன சொன்னா ஓ மனுப்பிரத்துக்கு சிப்பு ஏங்க அவர் சொல்ல வரல வாயை வச்சு மூடுனா அவர் எப்படி சொல்லுவார் சேலாரிக்கு சிட்டலதி செஞ்சு தரேன் பொன்னரஜு வாங்கி தரண்டி நீ தான போட்டுக்கிட்டு மினிக்கு காமடி பொன்னரசு வாங்கி தரண்டி அத போட்டுக்கிட்டு நான் மினிக்கு காமடி ஐயோ கொலைகேஸ்ல உள்ள போறீங்களே நான் என்ன செய்வேன் ஒண்ணு ஆடு இல்ல வெண்ணமை உள்ள வர கோழிய வாட்டின மாதிரி நிக்குதே நான் என்ன பண்ணுவேன் சம்பளம் வேணுமா நாமடா வேணுமா நாம சம்பளம் ஏங்க ஏங்க ஆடு. அவரை பாட சொல்லுங்க நீங்க என்ன கெடுக்குறீங்க ஏங்க உங்களுக்கு மிஸ்டர் அவர் எப்படி பாடுவாரு பாட்டை கெடுக்குறீங்களே மிஸ்டர் கர்த்தாந்தி முண்டை ஆகா சூத்து வெத்தி சாரி போட சத்து நிறைஞ்சு விட்டேன் சாரி நீங்க பாடுவீங்களா அழகா உங்க வாயை திறந்து ஒரு 2 பாட்டு பாடுங்களேன் அழகா 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 பாட்டுக்காக நான் காத்து கொண்டிருக்கிறேன் பாட்டு பாடுறேன் பாடுங்க அவன் 2 கைட்டி அடிச்ச நீ ஒரு கைட்டியாவது அடிச்சு எனக்கு என்ன கிறகமா முகரைய பாரு முகரைய என்ன நீ பொத்து நீ தொற உன் வாயை திறந்து பாடு பாடு மேன் நீ தான் மேன் பாடணும் பாடு எனக்கு பாட்டு தெரியாது ஐயோ நீங்க சூப்பரா பாடுவீங்கன்னு எனக்கு தான் தெரியும் பாடுங்க தெலுங்கு பாட்டி சீரணி பாடுவீங்களா பாடுங்க யார் வாசிக்காதீங்க இல்ல யார் வாசிக்காதீங்க மாமாவோட லிரிக்ஸ் வந்து அப்பதான் புரியும் பாடுனே பாடுனே சீ சீ சீரனுண்ணி 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 சீ 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 சீரனு மந்துபத்துல கலகன கன கண்டாலி மைக்கல என்னது என்ன சொன்னீங்க இங்க 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 மைக்ல மைக்ல என்னத்த என்ன ஒரு பாறால ஏத்தக்குது என்ன தெரியுமா சொன்னேன் சீரனுண்ணி கீழே அது சொல்லி கீழ அந்த கீழேன்னு சொல்றதுக்கு அப்புறம் புரிய மாட்டேங்குது என்ன வார்த்தை பாடு விட மாட்டேன் எச்சி தெரிக்குது போயா மொதக்கிட்டு மைசூர் பாக்குதானா மதுரையா தர்க்க பக்கத்து தாத்தா தாத்தா கொஞ்சம் பொடி கொடு என்ன பாட்டா என் மருதமணி அந்த தடியடு தாத்தா தாத்தா கொஞ்சம் பொடி கொடு என் மருதமணி அந்த தடியடு தாத்தா தடிய எடுக்கையில பொடிய பறக்க விட்ட தாத்தா 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 கொஞ்சம் பொடி கொடு தாத்தா தாத்தா பொடி கொடு பேரா பேரா தடியடு அவ்வளவுதான் அங்கிட்டு போக முடியாது வரப்பு இருக்கா இது என்ன காலம் போன கடைசில மூளை வந்து செத்த கதையா ஜெயா 2 காளை மாடு வாயும் போது தொத்த மாடு வயல்ல மேய்ஞ்சுக்கிட்டு வந்து இந்த கருண்டான் அது எதுக்கு அது கோமியத்தை குடிச்சிட்டு போறதுக்கு தான் வெந்தேவன் ஏதோ கோமயத்தை குடிச்சிட்டு போறதுக்கா வாடி 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 பல்ல என்ன போடி வாடி 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 வரல என்ன போடி
அண்ணே அண்ணே மண்டி போட்டு என்னமோ பண்ணுதுண்ணே. அண்ணே அண்ணே மண்டி போட்டு என்னமோ அண்ணே என்னமோ சொல்ல வருது. அண்ணே கார்ல ஏறலனாலும் பரவாயில்ல, இங்க இருந்து நடந்தோட வர நான் சொல்லுவேன்டா. சொல்லுண்ணே. அண்ணே மண்டி போட்டு வண்டி ஓட்டு என்ன வந்துச்சு? என்னவா இருக்கும்? துவையா அரைக்கிறான்டா, துவையா அரைக்கிறேன். துவையாளா? நான் கூட உலக்கிட்டு குத்தாண்டு வந்தா அவன் துவையா அரைக்கிறான். ஏய் நீ மனுஷனா? ஒரு ஆண்மகனை பார்த்து இவ்வளவு சபைக்கு மத்தியில என்ன பேசுற? நீ என்ன ஒரு மனுஷனா? ஆம்பளைனா அவர் மாதிரி இருக்கணும். நீ என்னையா மேன் பேசுற? ஐயா காவல்துறை இருந்தா என் மேல 2 கொலைக்காசு போடுங்கயா. உங்க 2 பேரும் கொல்லாம போட்டு அவர் எப்படி செய்யறாரு? நீ என்ன அவன் ஆண்மகனா? ஆமா, ஏன் மாமே மதுரை வீரே மயிர புடுங்கணும் தூரு. தலைவா தலால எங்க இருந்த தலைவா? காலையில் ஏன்ட்ட தான்டா எங்கள் அண்ணன்ட்ட சம்பளம் கேட்பீல்ல. எங்கே இருந்த தலைவன் அப்போ கேளு ஒன்று. டேய் மச்சாமி சேவி செருவா இங்கே டான்ஸாக நடத்தி கொண்டிருக்கும். டான்ஸாக நடத்தி கொண்டிருக்கும். ஏன்னா 2 பேரும் துண்டு வேணாமனே சரி விட்டு வர மாட்டாங்க. சொல்ல ஆத்தா 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 சொல்ல விடா. சரியா ஒரு நேரத்துக்கு கம்பு கூட்டு மசுரம் அந்துவோம். ஏய் ஆளாச்சுன்னா சடங்கு சுத்த போ விடு. நீ கேட்டா நான் மாட்டேன் என்றா சொல்வேன் கண்ணா. எனக்கு ஒரு 5000 கை மாத்தம். கட்டிப்பூடி கட்டிப்பூடிடா மருதமணி கண்டபடி கட்டிப்பூடிடா. எந்த இடத்தில் சுகம் மிக அதிகம் கண்டுபிடித்தேன் கண்டுபிடித்தேன் அந்த இடத்தில் கண்டுபிடித்தேன் கண்டுபிடிப்பேன் அந்த இடத்தில். அது பத்தியா எப்படி அதிரசத்தை எடுக்கிறியான் பாத்தியா? நீ என்னையா செனையா இருக்க மாதிரி நிக்கிற? அவர் மாசமா இருக்காரு. டான்ஸாக நடத்தி கொண்டிருக்கும் புதுகை ராதாகிருஷ்ணன் நகரடி. ஜெயபிரியா அவர்களுக்கும் மருதமணி அவர்களுக்கும் அண்ணன் மருதமணி அவர்களுக்கும் ராதாகிருஷ்ணன் மாமா அவர்களுக்கும் கீழே வேதியங்குடி கிராமத்தார் சார்பாக கீழே ஊரு பேர் தெரியலையா? அதான் பாதியோட நிக்குது. கிராம பொதுமக்கள் சார்பாக நன்றி. கையில கொடுங்க பொம்பளைகளுக்கு. இவனை எப்படி வேணாலும் வெளுத்துவாங்க. ஏன் அவர் வயசுக்கு வந்திருக்காரா? ஐயோ ஆளுக்கு மாலைக்கும் சம்மந்தமே இல்லாம இருக்கேன். என்ன பண்ணுவேன்? இந்த மாலையை தூக்குற அளவுக்கு அவருக்கு தெப்பு இருக்கா? ஏன் நீங்க கழுத்தை இப்படியே வச்சுக்கிட்டு இருக்கீங்க? கழுத்து வலிக்குது. இத்தனை மாலையில எனக்கு தேவையா? எங்கள் இருவருக்கும் பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்திய அன்புள்ளங்களுக்கு அப்பாடா 2 பக்கம் தராசு ஒழுங்கா இருக்கா? இப்ப பேலன்ஸ் கிடைக்குதா? அப்பப்ப நான் முடியலன்னா நீ இதே உதவி விடுற தம்பி. இந்த மாலைய இப்படி போட்டா நீ தாங்குவ. இப்படி போட்டா ஐயோ என்னையா அப்படி உட்கார வச்சு ஏன்டா தூக்கி போடுற? அநியாயமா கொலைகேசில உள்ள போறீங்க. நான் என்ன செய்ய? மாமனுக்கு போடுற குஞ்சு எப்படி? என்னது குஞ்சம்? கொத்தோடு குழலாடு ஆடு கொத்தோடு குழலாடு ஆடு. சாப்பிட நேரமாய் விட்டதால் கிராம பொதுமக்கள் இங்க என்னையா மைக்ல பேசுற மாதிரி பேசிட்டு மைக்கவே பேசிட்டேடா. இந்த மாலை உனக்கு சட்டை கிழிச்சிருந்தா தச்சு முடிச்சிரடா. மதிமரியாதைக்குரிய காவல்துறை அன்பு அதிகாரி ஐயா மேடைக்கு வரும்படி கீழே வேதியங்குடி கிராமத்தார் சார்பாக பணிவுடன் அழைக்கிறார்கள். தமிழ்நாட்டினுடைய கௌரவத்தை கட்டி காப்பாற்றிக் கொண்டிருக்கின்ற உலகத்திலே 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய காவல்துறை அன்பு அதிகாரி ஐயா மேடைக்கு வரும்படி பணிவுடன் அழைக்கிறார்கள். காக்கி சட்டை போட்ட மச்சான் கனவு செய்ய கனவச்சான் கனவைக்க வந்த மச்சான் கனவு செய்ய. மதிப்புக்குரிய காவல்துறை அன்பு நண்பர்கள்
5 பேர் வந்திருக்கீங்க சராகத்திலிருந்து. அந்த 5 காவல்துறை அன்பு அதிகாரியும் மேடைக்கு வரும்படி கிராமத்தார் சார்பாக மிக மிக பணிவுடன் அழைக்கிறார்கள். ஐயா வாங்கய்யா, நீங்க வராட்ட என் பணத்துல பிடிப்பாங்களோயா? என்னது பணத்துல பிடிப்பாங்களா? என்ன இங்கிலீஷ் பேசுறாரு எனக்கு புரிய மாட்டேங்குது. இவன் மேல ஒரு கணேசி போல கேஸ் போடுங்க. தாய்மணி கொடி சொல்லுது ஜெயஹிந்த், தாயகம் போட்டுட தன்னட போட்டுட சொல்லுது ஜெயஹிந்த். என் இந்திய தேசம் இது, ரத்தம் சிந்திய தேசம் இது, காந்தி மகான் கொண்ட கண்ணிய பூமி இது. எங்களுக்கெல்லாம் பொன்னாடை ஓத்தி கௌரவப்படுத்திய விழா கமிட்டியர்களுக்கும் கிராமத்தார்களுக்கும் என் சார்பாகவும் என்னை இந்த உலகமெல்லாம் அறிமுகப்படுத்திய அன்பு தம்பிகள் MK ராதாகிருஷ்ணன் மற்றும் காடமங்கலம் முருகன் அவர்கள் சார்பாகவும் தம்பி கனி அவர்கள் சார்பாகவும் நன்றி வணக்கம். மூக்குல குத்திவிடாம வாங்க சார். காவல்துறை அன்பு அதிகாரி அவர்களுக்கு கீழே வேதியங்குடி கிராமத்தார் சார்பாக பொன்னாடை ஓத்தி கௌரவப்படுத்துகிறார். நாளை பொண்ணுங்கிட்டு வந்தா லைசன்ஸ் இல்லாம வருவேன் எப்படி ஐயா வருவேன் பாருவேன். பாட்டு பாடுறேங்க. மழை நல்லா அழகா இருக்கு, மழை நல்ல அழகா இருக்கு, மழை மணியார சூப்பரா இருக்கு, கொண்ட நல்ல குலுங்குதடி கொண்ட போவோம் வாடுதடி, கொண்ட நல்ல குலுங்குதடி கொண்ட போவோம் வாடுதடி. நாங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம்? காப்பி எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. ஜெயா ஐயம் போய் போனாலும் ஒன்னே விட்டுட்டு போ. ஊரு விட்டு ஊரு வந்து காதல் கீதல் பண்ணாதீங்க. பேரு கட்டு மூடலா நம்ம போல போய் நாயே விட்டுடு தம்பி இது வேணா தம்பி இத்தனை பேரு தினம் விட்டுடு தம்பி இது வேணாம் தம்பி வேறு இடம் உங்களை நம்பி. ஊரு விட்டு ஊரு வந்து காதல் கீதல் இங்க வா. மாதம் உடலது தளிரும். இது என் பர்சனல் செல்போன், அதில் நீ ரீசார்ஜ் பண்ண விரும்ப மாட்டேன். அப்படிங்களா? நானே சார்ஜ் போடுவேன், நானே இது பண்ணுவேன். சார்ஜ் கொண்டு வந்திருக்கீங்களா? இங்கே பார்த்தா என்னமோ கொலுசுகளாங்கிறோம் போல மாதிரிக்கிட்டு வா. ஏய் செய்யப்போறியா? செய்ய வரியான்னு கேட்குறேன். பர்சனல் என்னுடைய பிளாட், யாரையும் கல் உண்ட விட மாட்டேன். கல்லு நீ உண்டு, தொலை நான் போடுறேன். எத்தனை அடினே? 3 அடி போதுமா? அவன் உனக்கு அண்ணனா என்னடி சந்தேகம்? ஐயோ பத்திக்கிச்சு. இங்கிட்டு வர தங்கம் பெண்ணே செய்யப்போறியா? மலையில ரோட்ல ஒதுங்கும் பாரு நட்டுவாக்களி, அந்த மாதிரி முகத்தை வச்சுக்கிட்டு உன்னை அடையணும் கூட இது அழகா நட்டுவாக்களி தூக்கிட்டே நீங்க கொடுக்க. நட்டுவாக்களி கொடுக்க தூக்கம் மருதமணி சொல்றேன். என்னத்த இனி தூக்குனா என்ன தூக்க முடியலன்னா கிரேன்னு சொல்லி விடு. செய்யப்படியா? இந்த மேடையில் முனி ஓட்டம் இருக்குன்னு நினைக்கிறேன். நல்லா இருந்த லூசி குடிச்சிட்டாங்களே 2-3 பேர். இதுக்கு தானே போன மேடையில் தூக்கி போட்டு பொழந்தேன். வா. நீ மட்டும் மேல சிரிப்பலைன்னு படிச்சா சிரிச்சா அப்ப உனக்கு இதா இருக்கும். லேஜா சிரிக்கணும் இப்படியா? பெயினங்களே
பனி நேரத்துல எனக்கு என்னமோ பண்ணது ஜெயா. என்னத்த பனி நிறங்கத்ததா என்ன பண்ணுது தம்பி? மிஸ்டர் மருதமணி சொல்றேன்னு கோச்சுக்காதீங்க. நெஞ்சாங்கூட்டுக்குள்ள நீயே நிக்கிற. எங்க மாமாவுக்கு எப்பவாவது மூடு வரும், அது இப்பதான் வந்திருக்கு, அதை கெடுத்து விடாதீங்க. நீ பொத்து ஜெயப்பிரியா. ராத்திரி 1 மணிக்கு உங்க வீட்டுக்கு வந்தா என்னை சம்மதிப்பியா? 1 மணிக்கு வந்தா நாய் உலைக்கும் விரட்டி விட்டுருவாங்க. 10-10:30 போய் சேர்ந்துருவாங்க வீட்டுக்கு. இது என்னடா டூர் போற மாதிரி சொல்ற? அண்ணன் வீட்டுல போய் அப்படி என்ன ஒண்ணு அதத்தே அங்கேயும் போய் பண்ணுவார். அண்ணன் மண்டி போட்டு அப்படி என்னண்ணே பண்ண? நீ வந்தா புத்துடா. மற்ற ஆளுக்கு மாதிரி நான் டயத்தை கீப்பட் பண்ணவே மாட்டேன். வண்டி போட்டுக்கிட்டே இருப்பேன். மத்தாள் மாதிரிலாம் அதுக்குறே மாட்டான். இவன் படுத்து நல்லா தூங்கிடுவான். அவனுக்கு எரிச்ச கிரீம் போடணும். நீ திருந்த மாட்ட. திரும்ப சொல்றேன், திரும்பு. ஜெயப்பிரியா உங்க அம்மா எப்படி இருப்பாங்க? அவங்க அம்மா குண்டா இருக்கும். எங்க அம்மா கேட்காதீங்க, தாளக்கார கோவம் வருது பாருங்க. எங்க சித்தப்பேங்க, எங்க அப்பனோட தம்பி. நானே உங்க அம்மாட போனேனே பாக்குறதுக்கு போனேன். உங்க அம்மாவை பார்க்க போனேன்னு சொன்னேன். நான் வேற என்ன சொன்னேன்? எதுவும் தவறாக நினைக்காதீர்கள். உனக்கு நான் அருணா கொடியா இருப்பேன். அதுல நான் கொக்கியா இருப்பேன். அருணா கொடியில கொக்கி ஒல்ல நிக்காது. ஏன்டா மண்டையில அடிக்கிற? என்ன வசனம் சொல்லி கொடுத்தே? என்ன சொல்ற? என்ன சொல்லி கொடுத்த? அப்ப பேசுறதெல்லாம் அந்த ஆளு சொல்லி கொடுத்ததா நீ சொல்றியா? ஆமா. அதனால ஜெயா நான் என்ன பேசினாலும் அவன் சொல்றதே நீ அவனை புடிச்சுக்க. அப்ப என்னை கட்டிப்பிடிக்க சொன்னது யாரு? அவன்தே. நீ தான் இந்த சூத்துவத்தி என்னை கட்டிப்பிடிக்க சொன்னியா? அதுக்கு தேய்மான செலவு 300 ரூபா தரேன்னு சொல்லிட்டல உள்ளே. அப்புறம் எனக்கு சூத்து வத்தி உனக்கு சொத்து வத்தும்ல. இப்பவே மாட்டிக்கிடுவேன். உனக்கு நான் பின்னாடி பருவா இருப்பேன். இதுக்கு நான் என்னடா சொல்றது? கலும்பா இருப்பேன். சரி நீ சொல்லிட்டே. இப்ப மாட்டிக்கிறேன். உனக்கு நான் உப்புமாவா இருப்பேன். உப்புமாவா இருந்தா நான் கரண்டியா இருப்பேன், போட்டு கிண்டுவேன். உப்புமா கிண்டி வையடி டடக் 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 டடக். நீ சாப்பிட்ற கோழியா நான் இருப்பேன். கோழியா இருந்தா நான் எலும்பா இருப்பேன். நீ சூம்பு எரியுண்டு. எலும்புமா என்ன சொல்ற? என்ன நினைச்ச? ஜெயப்பிரியா ஜெயப்பிரியா செய்ய மந்த மந்த. ஐயோ அண்ணே பொறுமசாமி. மொத்தத்துல உனக்கு நான் குழந்தையா இருப்பேன். மாமா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இல்ல எல்லாரும் அமைதியா இருங்க. நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணி 1 வருஷத்துக்குள்ள 4 புள்ள பெத்துக்கிறோம். நோ நோ நோ, 1 வருஷத்துக்கு 4 வேணாம். இல்ல மாமா 4 ரெட்டை படை 6, 6ஆம் படை 6 வேணாம், 8 10 12. போதும், டயர்ட் ஆயிருவேன் ஜெயா. ஐயோ அப்படி சொல்லாதீங்க மாமா. ஐயோ வீட்ல ஜெயா, இதான் புள்ளையா உன்னோட தெரியட்டும். கெட்ட வழக்கம். சொல்றதுக்கே டயர்ட் ஆகுது. சொல்லத்தானே செய்ய போறீங்க. ஒருத்தர் என்ன? ஏய் அப்படி சொல்லாத மேன். என் மாமனை கல்யாணம் பண்ணிட்டு வதக்கு வதக்குன்னு புள்ளைய பெத்து காமிப்பேன். அம்மா அவர் பொதக்கு பொதக்குது. அவர் மாதிரி 6 ஆம்பளை பிள்ளை, என்னைய மாதிரி 6 பொம்பளை பிள்ளை, 12 புள்ள பெத்து காமிப்பேன். ஆமா அங்க பொம்மை கடையில சொல்லிருங்க. 6 ஆம்பளை பொம்மை, 4 பொம்பளை பொம்மைண்டு. ஏய் புள்ள பெத்து கொடுப்பையா? ஏய் நான் அவ்வளவுதான் பொறுமையா இருப்பேன். உனக்கு விஷயம் புரியுதா? அப்படி நீ சின்ன பையன், அவன் கிடக்குறான் பொடி பையன், அவனுக்கு என்ன தெரியுது? ஆமா நான் பொடிப்பையா, நீங்க கல்யாணத்துல நான் அசந்து படுத்துட்டாலும் நான் பாத்துக்கிறேன். தம்பி பொண்டாட்டி வேணும் அப்படி சொல்லாதீங்க. எழுதுன மொய்ய பூரா சரி பார்த்துட்டு வந்து படுறான்னு சொல்ல வந்து. மனசு உறுத்துதே. நான் இப்ப என்ன சொன்னேன்? அதத்தான் நான் மத்ததெல்லாம் தாமந்தட்ட ஒதுங்க வச்சுட்டு. குழந்தையாதே உனக்கு தாயினே. அம்மா என் தாய். யார் என் கையை சுரண்டா? என் பெத்த தாய். என் கையை அவர் டிங்க டிங்கன்னு சுரண்டாரு. குழந்தையாவுக்கு 4 புத்துமதி சொல்லி எனக்கு சேர்த்து வை. என்னங்க அவர் கையை இப்படி சுரண்டாரு? அவன் தூங்கிட்டான்டா, ஏன்ட்ட வந்துரு. பயமா இருக்கும் அங்க. நான் வந்து அவனை எழுப்பி விட்டுறேன்னு சொன்னேன். புத்துமதி சொல்ல சொன்னேன். சொல்லிட்டியா? புத்திரமதியா சொன்னேன். மாமா தப்பா எடுத்துக்காதீங்க. என்னதான் நம்ம குடும்பத்துக்கு பெரியவர், அவர் காலில் விழுந்து நம்ம ஆசீர்வாதம் வாங்கினா நம்ம நல்லா இருப்போம். வேணாம், அவனுக்கு லேசா மூக்கு புடைக்குது. நீ ஆசீர்வாதம் வாங்கினேன்னா அவன் வளகாப்புக்கு ரெடி பண்ணிடுவேன். மூக்கு புடைச்சு என்ன ஆகுறது? எப்படி தெரியுமா? காதல் பண்ண போறேன். கட்டான
கட்டான கட்டழகி நீ கனிவான பேச்சழகி கட்டான கட்டழகி நீ கனிவான பேச்சழகி கட்டான கட்டழகி நீ கனிவான பேச்சழகி தட சொல்ல பாக்குற ஏன் ரங்கம்மா உன் பிரிய மத கூற வேணும் சொல்லமா சொல்லமா உன் பிரிய மத கூற வேணும் சொல்லமா சொல்லமா அந்திசாய நேரத்துல அண்ணமே ஒன்ன எண்ணி அந்திசாய நேரத்துல அண்ணமே ஒன்ன எண்ணி அந்திசாய நேரத்துல அண்ணமே ஒன்ன எண்ணி அதங்கர போய் வந்தே ரங்கம்மா நீ அங்கேயே வரலையே என்னமா என்னமா நீ அங்கேயே வரலையே என்னமா என்னமா கட்டான கட்டழகி நீ கனிவான பேச்சழகி மூக்குலையும் வெள்ள கல்லைவ மூக்கா சுத்தி பச்சை கல்லு மூக்குலையும் வெள்ள கல்லு இவ மூக்க சுத்தி பச்சை கல்லு மூக்குலையும் வெள்ள கல்லைவ மூக்கா சுத்தி பச்சை கல்லு காரக்குடி ஆஜாரி செஞ்ச கல்லு பொன்னம்மா எம்கே வட்டம் போடுறம்மா சொல்லமா சொல்லமா வட்டம் போடுறம்மா சொல்லமா சொல்லமா கட்டான கட்டழகி நீ கனிவான பேச்சழகி பனமரத்து கீழே வேதியங்குடி பனமரத்து ஓரத்தில பல்லாங்குழி அடையில பனமரத்தோர் ஏன்டா நான் நிற்கும் போது ஒவ்வொரு நேரம் ஒவ்வொன்றா பண்றியாடா தண்ணியை ஊற்றி எரிச்சு விட்டு போயிடுவேன் உன்னையே உன் பாடிக்கு அது போதும்ண்டே வாங்க அன்பு உறவை ஐயோ மேடையில் வெடி வைக்க கூடாது பசத்துக்குரிய அன்பு உறவுகள் அன்பாலயத்தில் இருக்கக்கூடிய உறவுகளுக்காக இந்த உணவுப் பொருளை வழங்கிய நல்ல உள்ளத்துக்கு நன்றி நன்றி மேலமாச்சி வீதியில மதுரை மீனாட்சி கோவிலில மேலமாச்சி வீதியில மதுரை மீனாட்சி கோவிலில மேலமாச்சி வீதியில மதுரை மீனாட்சி கோவிலில தாலி ஒண்ணு கட்ட போறேன் பொன்னம்மா உன் பிரிய மத கூற வேணும் சொல்லமா சொல்லமா உன் பிரிய மத கூற வேணும் சொல்லமா சொல்லமா மாமா உங்களை பார்த்தா எனக்கு காதல் வந்துருச்சு காதல வருது காதல சொல்லு அந்த ஜீவன் என்ன பண்றது அது சும்மா கருவாட்டுக்கு ராஜவாளை நாய் நின்ற மாதிரி நின்று போயிடுவேன் அவன் என்ன செய்ய போறேன் அப்படி சரி உங்களை பார்த்தா எனக்கு அந்த காதல் எப்படிடா சுயர் 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 உனக்கு என்ன பிறந்தவருக்கு கட்டி பறந்தவ இவதா தலிக்குள்ள குழுக்குள்ள இவளுக்கு என்ன சொல்லுகிறதா? ஊரையெல்லாம் இவளாலே கூவி அழைச்சா. ஆசமாமி இவளாலே பாட்டு படிச்சா. அம்மாடியும் உனக்கு என்ன பிறந்தவருக்கு கட்டி பறந்தவ இவதா என்னை விட உனக்கு எங்க மனசுக்கு பிடிச்சவ இவதா
உனக்கு என்ன பிறந்தவர் இவளா காவேரி கூட்டு குடிநீர் திட்டம் இன்ஜினியர் தொழிலாளர் சார்பாக ரூபாய் 1001. அன்பு உள்ளத்துக்கு நன்றி 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 ப்ரோ. ஹலோ ஹலோ கிளவேதியங்குடி கிராமத்திலே இருக்கிற ஜாமி ஐயா பொல்லாத காளியம்மனா காளியம்மே மக்களை எல்லாம் காக்குறாளையா வேதியங்குடி மக்களை எல்லாம் காக்குறாளையா கீழே வேதியங்குடி கிராமத்திலே இருக்கிற ஜாமி ஐயா பொல்லாத காளியம்மனா காளியம்மே மக்களை எல்லாம் காக்குறாளையா வேதியங்குடி காளியம்மே மக்களை எல்லாம் காக்குறாளையா அள்ளி கொடுத்த சாம்பளையா அரும்பு குறையாதையா அள்ளி கொடுத்த சாம்பளையா அரும்பு குறையாதையா அள்ளி கொடுத்த சாம்பளையா அரும்பு குறையாதையா கீழே வெறியங்குடியலே காளியம்மே தத்துவமா இருக்கிறாளையா வெறியங்குடி